ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தடவை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன நாடு நம்ம இந்தியாவோட கையிலிருந்து சுதந்திரம் பெற்றிருக்கு. அந்த நாட்டுல 7,500க்கு மேல ஆறுகள் ஓடுது. ஒவ்வொரு மூலையிலையும் மசூதிகள் மின்னுது. ஸ்ட்ரீட் ஃபுட் ருசிகளால நிரம்பி இருக்கு. மேலும் இந்த நாட்டு மக்கள் கிரிக்கெட்டுக்காக பைத்தியமா இருப்பாங்க. மீன் இல்லாம சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. இது எந்த ரகசிய நாடு? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த சிறப்பான பயணத்துல இறங்குறோம். அதனால சீட் பெல்ட் இறுக்கமா கட்டிக்கோங்க. ஏன்னா இது வெறும் ஃபேக்ட்ஸ் இல்ல, உங்க இதயத்தை தொடுற கதைகளால நிரம்பிய சாகசம். ஃப்ரெண்ட்ஸ், நாம பேசுறது பங்களாதேஷ் பத்தி தான். பங்களாதேஷ் அதிகாரப்பூர்வமா பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் பங்களாதேஷ்னு சொல்லுவாங்க. இங்க ஜனத்தொகை சுமார் 17 கோடிக்கு மேல இருக்கு. உலகத்துல ஜனத்தொகை அடிப்படையில 8வது பெரிய நாடு இது. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு சராசரியா 1366 பேர் வசிக்கிறாங்க. அதாவது அங்க ஜீவன்கள் எவ்வளவு அடர்த்தியா எனர்ஜியோட நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. நாட்டுல 43% பேர் நகரங்கள்ல, மீதி 57% கிராமங்கள்ல இருக்கிறாங்க. மதங்கள் பத்தி பார்த்தா 91% இஸ்லாம், பெரும்பாலும் சுன்னி முஸ்லிம்கள், 8% இந்துக்கள், மீதி 1% பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், மத்த மதத்தினர். எல்லைகள் நம்ம இந்தியா மியான்மாரோட இருக்கு, மறுபக்கம் வங்காள விரிகுடாவோட இருக்கு. இது இயற்கை அழகு, பிரகிருதி ஆகர்ஷணங்களோட நிரம்பிய நாடு. இப்போ இந்த நாட்டோட பொருளாதார இதயம் டாக்கா. இங்க பெரிய துறைமுகம், எல்லா மாடர்ன் வசதிகளும் இருக்கு. ஷாப்பிங் மால்கள் முதல் ஆஸ்பத்திரிகள் வரை எல்லாரும் ஓடுது. ஜனத்தொகை அடிப்படையில உலகத்துல 10வது இடம் இது. பொருளாதார ரீதியாகவும் வலுவான இடம். ஆனா என்ன அந்த ஸ்பெஷல் மேஜிக்? ஒவ்வொரு ரோடு மூலையிலையும் ஒரு மசூதி இருக்கு. அதான் இத மசூதிகளோட நகரம்னு சொல்றாங்க. அந்த மசூதிகளை பார்த்தா மனசு அமைதியால நிரம்பிடும். ஒவ்வொன்றும் ஒரு கலைத்துண்டு மாதிரி மின்னுது. இங்க ஸ்ட்ரீட் ஃபுட் வேற லெவல். குளிர்ந்த ராத்திரி ஹாட் ஸ்குவிட் இல்ல ஃப்ரெஷ் மீன் கறியோட நீங்க மறக்க முடியாத ருசிகள்ல மூழ்கிடுவீங்க. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? பங்களாதேஷ் வரலாற்றுல ஒரு உணர்ச்சிகரமான பகுதி இருக்கு. தங்கள் தாய்மொழிக்காக போராடின ஒரே நாடு இது. முன்னாடி ஈஸ்ட் பாகிஸ்தான்னு சொல்லுவாங்க, ஆனா அங்க மக்கள் பங்காளி பேசுறாங்க. பாகிஸ்தானோட தேசிய மொழி உருது. உருதுவை இந்தியாவோட கட்டாயமா பயன்படுத்த சொன்னப்போ மக்கள் கிளர்ச்சி செய்தாங்க. வருஷக்கணக்கான போராட்டம், தியாகங்கள் நடந்துச்சு. கடைசியா 1971 நம்ம இந்தியாவோட உதவியோட சுதந்திரம் வந்துச்சு. அந்த உதவி ஒரு பிணைப்பை உருவாக்கிச்சு. ஆனா இன்னைக்கு சீனாவோட நெருக்கமான உறவு அதிகமானாலும் அந்த வரலாறு நம்ம எப்பவும் கட்டி போடுது. பொருளாதார ரீதியா பார்த்தா பங்களாதேஷ் விவசாயத்தை மேல சார்ந்திருக்கு. 67% நிலம் நெல் பயிருக்கு பயன்படுத்துறாங்க. உலகத்துல பெரிய ஏற்றுமதி நாடுகள்ல ஒண்ணு. ஆனா அது மட்டும் இல்ல, உலக உடை தொழில்ல 6% உற்பத்தி இங்கதான் நடக்குது. நீங்க போட்டிருக்கிற ஷர்ட், டி ஷர்ட் பலது பங்களாதேஷ்ல தான் தயாராகுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், உலக டீ உற்பத்தியில 3% இங்கிருந்து வருது. 5 மில்லியன் பேர் டீ தோட்டங்கள், ப்ராசஸிங்கோட வாழ்க்கை நடத்துறாங்க. இதெல்லாம் பார்த்தா இந்த சின்ன நாடு எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு உறுதியா நடக்குதுன்னு புரியுது. இப்போ கிரிக்கெட் பங்களாதேஷ்ல அது வெறும் ஆட்டம் இல்ல, ஒரு உணர்வு. ஒவ்வொருத்தர் இதயத்துல ஒரு பகுதி. குறைஞ்ச காலத்திலேயே இன்டர்நேஷனல் லெவலுக்கு வந்து பெரிய டீம்களை சொந்த மைதானத்துல தோற்கடிக்கிறாங்க. நம்ம IPL அவங்க ஆட்டக்காரங்க ராஜ் பண்றப்போ அந்த உற்சாகம் உங்களையும் ஈர்க்குது. அதே மாதிரி அங்க பத்திரிகைகள் மக்கள் வாழ்க்கையில முக்கியம். நாம காலையில டீ குடிக்காம தினம் ஆரம்பிக்க முடியாதுன்னா அவங்க பேப்பர் படிக்காம இருக்க முடியாது. 2000க்கு மேல பேப்பர்கள், மேகசைன்கள் தினமும் பிரிண்ட் ஆகுது. இது அவங்க ஞான ஆசை, விவாத கலாச்சாரத்தை காட்டுது. பங்களாதேஷ் கொடி பார்த்தா பச்சை, சிவப்பு 2 கலர் தான். பச்சை செழிப்பு, அமைதியை குறிக்குது. சிவப்பு சுதந்திர தியாகங்களை நினைவூட்டுது. இன்னொரு உணர்ச்சிகரமான பிணைப்பு, நம்ம நாடுகள் நடுவுல சுந்தர்பன்ஸ், உலகத்திலேயே மிகப்பெரிய மாங்க்ரோவ் காடு. 40% நம்மது, 60% அவங்கது.
யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். சுந்தரி மரங்களால பெயர் வந்துச்சு. இங்கதான் ராயல் பெங்கால் டைகர்கள் வாழுது. பங்களாதேஷோட தேசிய விலங்கு. அந்த காட்டுல பயணம் பண்ணா பிரகிருதி ரகசியங்கள்ல வைவித்தியமான உயிரினங்கள்ல மூழ்கிடுவீங்க. இங்க ஒரு ஆச்சரியமான கலாச்சார ட்விஸ்ட். பங்களாதேஷ் மக்கள் யாரையாவது பார்த்து சிரிக்கிறத தப்புன்னு நினைப்பாங்க. சிரிப்பது அபரிபக்குவத்தன்மைன்னு அவங்க கருத்து. இது நம்ம யோசிக்க வைக்குது இல்ல? இன்னொரு ஸ்பெஷல், ஆறுகளோட நாடுன்னு பெயர். 700க்கு மேல ஆறுகள் ஓடுது. ஆசியாவுல 3 மிகப்பெரியவை, கங்கை, மேக்னா, பிரம்மபுத்திரா, எல்லாமே இங்கதான் ஓடுது. இவை உணவு, பொருளாதாரம் தருது. ஆனா ஒவ்வொரு வருஷமும் வெள்ளம் பயங்கரமா அடிக்குது. இருந்தாலும் அவங்க நிறுத்த மாட்டாங்க. வெள்ளத்திலேயே போட் ஸ்கூல்ஸ் நடத்துறாங்க. குழந்தைங்க படிப்பு நிற்க கூடாதுன்னு போட்களை மேலேயே கிளாஸ் நடத்துறாங்க. இது அவங்க தைரியத்துக்கு, கட்டமைப்புக்கு ஒரு பெரிய உதாரணம். பருவ காலங்கள் பத்தியும் யூனிக். பல நாடுகள்ல 4 பருவங்கள் இருந்தா இங்க 6 பருவங்கள். கோடை, இலையுதிர், குளிர்காலம், வசந்தம், மழைக்காலம், குளிர்காலம். ஒவ்வொரு பருவமும் ஒரு புது கலர், புது அனுபவம் கொண்டு வருது. ஆனா பயணிகளுக்கு சிரமங்களும் இருக்கு. அழுக்கு, குழப்பம் அதிகம். எத்தனை வருஷமானாலும் மாறல. இன்னொன்னு, டிராஃபிக் பிரச்சனை பயங்கரம். சைக்கிள், ரிக்ஷாக்கள் ரோடு பிளாக் பண்ணுது. டாக்காவிலிருந்து ஃப்ளைட்டுக்கு 4 மணி நேரம் முன்னாடி கிளம்பணும். அவ்வளவு கூட்டம். இருந்தாலும் 15 விமான நிலையங்கள் இருக்கு. ஏர் டிராவல் சுலபமாயிருக்கு. பிரகிருதி காதலர்களுக்கு பங்களாதேஷ் பாரடைஸ். உலகத்திலேயே மிகப்பெரிய தொடர்ச்சியான கடற்கரை காக்ஸ் பஜார். 120 கிலோமீட்டர் நீளம். முழுசா பார்க்க 2 நாள் ஆகும். சூரியோதயம், சூரியாஸ்தமயம், ஃப்ரெஷ் சீஃபுட், அற்புதம். அழுக்கு இல்லாம பெர்ஃபெக்ட். நம்ம இந்தியர்களுக்கு இது ஃபேவரைட் ஸ்பாட். இயற்கை பச்சை, வரலாற்று நினைவு சின்னங்கள், கடற்கரைகள், பிக்னிக் ஸ்பாட்கள், காடுகள், ஆதிவாசி கிராமங்கள் எல்லாம் இருக்கு. மீன் வேட்டை இஷ்டமா? இங்க பெர்ஃபெக்ட். ஃப்ரெஷ் கேட்ஸ் தினமும் வருது. இப்போ டாப் பிளேசஸ் பத்தி பேசலாம். முதல்ல டாக்கா தலைநகரம். புரிகங்கா 6 கரையில உள்ள மிகப்பெரிய நகரம். 6 பயணங்கள், சின்ன பாட்கள், மீன் போட்கள், எப்பவும் கூட்டமா இருக்கு. ஆனா அந்த எனர்ஜி அற்புதம். பழைய கட்டிடங்கள் புது கட்டிடங்களோட கலந்து ஒரு அழகான கேன்வாஸ் மாதிரி தெரியுது. தொழில்கள், வியாபாரம், கலாச்சாரம், கல்வி, அரசியலுக்கு மையம், வரலாற்றோட நிரம்பிய மசூதிகளோட நகரம். அடுத்து சுந்தர்பன்ஸ், பங்களாதேஷோட மிகப்பெரிய ஆகர்ஷணம். நம்ம இந்தியாவோட ஷேர் பண்ணிக்கிற மாங்க்ரோவ் காடு. யுனெஸ்கோ சைட். ராயல் பெங்கால் டைகர்கள், விஷ பாம்புகள், வைவித்தியமான பறவைகள் இருக்கு. இந்த பயணம் உங்க ஜீவித காலம் மறக்க முடியாது. பிரகிருதி சக்தி அனுபவிப்பீங்க. இன்னொன்னு சிட்டகாங், 2வது பெரிய நகரம். மலைகள், அடர்ந்த காடுகள், ஏரிகளோட நிரம்பி இருக்கு. வெதர் குளிர்ச்சியா, எப்பவும் மழை. பங்களாதேஷோட கேட்வேன்னு சொல்றாங்க, பெரிய துறைமுகத்தோட. ஒரு தடவை போனா மறுபடியும் வரணும்னு தோணும். கடைசியா காக்ஸ் பஜார் கடற்கரை, மிக அழகான கடல் தீரம். சூரியோதயம், சூரியாஸ்தமயம் மிஸ் பண்ணாதீங்க. சீ ஃபுட் வகைகள் ஒன்னுக்கு ஒன்னு சூப்பர். அழுக்கு இல்லாம பெர்ஃபெக்ட் ரிலாக்ஸேஷன் ஸ்பாட். பயணத்துக்கு விசா, டாக்குமெண்ட்ஸ் சரியா இருந்தா 7 நாள்ல வருது. செலவு குறைவு. 6 முதல் 7 நாளுக்கு 5500 ரூபாய் சுத்தி விழும். கரன்சி பங்களாதேஷி டாகா. ஒரு டாகா 0.70 ரூபாய். ஃப்ரெண்ட்ஸ், பங்களாதேஷ் பத்திய இந்த பயணம் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு எந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எப்பவாவது போயிருக்கீங்களா? உங்க அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கடைசி வரை பார்த்ததுக்கு தேங்க்ஸ். மறுபடியும் புது எபிசோடோட சந்திப்போம்.